ஹாய், வெல்கம் டு அன்புடன் அறிவோம் சேனலுக்கு உங்களை அன்புடன் வரவேற்கிறோம். இன்றைக்கி நாம் ஒரு மட்டன் சுக்கா தான் பார்க்க போகிறேங்க. எங்கள் பாட்டி ஸ்டைல், வாங்க பார்க்கலாம். அதுக்கு இன்றைக்கி நான் 1 கிலோ மட்டன் எடுத்துருக்கேங்க. அதுக்கான ரெசிபி எல்லாமே நான் சொல்கிறேங்க. நீங்கள் கூட குறைச்சி போடும்போது சேர்த்திக்கலாங்க. இப்போது ஃபஸ்ட்டு குக்கரில் வந்து நம்ம விசில் விட்டு எடுத்துக்கலாங்க. அதனால் வந்து நல்லா கழுவி நல்லா வாஷ் பண்ணிவிட்டுங்க. இப்போ குக்கரில் மட்டனை சேர்த்துங்க. அந்த மட்டனுக்கு தேவையான உப்பு, மஞ்சத்தூள் எல்லாமே போட்டு ஒரு கலக்கி விட்டுங்க. நம்ம இப்போ குக்கரில் வச்சு ஒரு விசில் விட்டு எடுத்துக்கலாங்க. இப்போ நம்ம வந்து ஒரு கலக்கிட்டுங்க. நல்லா கலக்கி விட்ருங்க. அந்த மசாலா, அந்த மஞ்சத்தூளும் உப்பும் வந்து கறியில் நல்லா பிடிக்கட்டும். பிடிச்சி இந்த ஸ்டேஜில் வந்து நாம் வந்து மூடி வந்து முழுசாக போட்டு விசில் போட வேண்டாங்க. ஏன்னா மட்டனில் வந்து கொஞ்சம் தண்ணி விட்டு வரும். அதை கணக்கு வச்சு தான் நாம் வேக வைக்கும்போது வந்து தண்ணி ஊற்றுறதுக்கு தெரியுங்க. இப்போ வந்து சும்மா கறி வந்து உருண்டு வரக்காக நம்ம சும்மா மூடி போட்டு வச்சுருந்தோங்க. பாருங்கள், மட்டன் சுக்கில் மட்டனில் வந்து நம்ம தண்ணியே ஊற்றல, எந்தளவுக்கு விட்டு வந்துக்குவாங்க. இதில் நீங்கள் கணக்கு வச்சுக்கிட்டு ஒவ்வொரு மட்டனும் ஒவ்வொரு மணி தண்ணி விட்டு வருங்க. அதனால் இதில் அளவு சொல்ல முடியல. எவ்வளோ தண்ணி விட்டு வருதுன்னு பாருங்கள். அதுக்கப்புறம் உங்களுக்கு தேவையான அந்த மட்டன் வேகிற அளவுக்கு தேவையான தண்ணி ஊற்றிக்கலாங்க. இப்போ நான் வந்து ஒரு 3/4 டம்ளர் தண்ணி ஊற்றிக்கிறேனுங்க. அது நல்லா கலக்கி விட்டு இப்போ நாம் இந்த ஸ்டேஜில் வந்து மூடி போட்டுங்க. விசில் விட்டு ஒரு 7-8 விசில் விட்டுக்கிறேனுங்க. நல்லா ஓரளவுக்கு வெந்துக்குங்க. 7-8 விசில் விட்டு வச்சிடலாங்க. இப்போ வந்து நம்ம அதுக்கான மட்டன் சுக்காக்கான ஒரு மசாலா தயாரிச்சிடலாங்க. அதுக்கு வந்து ஃபஸ்ட்டு மல்லி கொத்தமல்லியில் அரைச்சிடலாங்க. வாங்க, எண்ணெய் ஊற்றாமல் ட்ரையாக தான் நம்ம அரைக்க போகிறேங்க. அதுக்கு வந்து 1 டேபிள் ஸ்பூன் மல்லிங்க, 1 டீஸ்பூன் சீரகங்க, சோம்பு 1 டீஸ்பூன். இந்த இடத்துல வந்து மிளகு வந்து நீங்கள் 2 டீஸ்பூன் போடலாங்க, நல்லாயிருக்கும். நீங்கள் இல்லைன்னா உங்களுக்கு 1 டீஸ்பூனே போதுனாலும் போடலாங்க. நான் வந்து 2 டீஸ்பூன் போட்டுக்கிறேனுங்க. இப்போ இதை வந்து நல்லா வணக்கி விட்டுக்கலாங்க. கரிஞ்சிடக்கூடாதுங்க. கரிஞ்சிட்டா அந்த மனம் போயிடுங்க. அதனால் கருகாமல் வந்து நல்லா தொலைவி விடுங்க. கூட கொஞ்சம் நல்லா வெந்ததுக்கப்புறம் உப்புன்னு மனம் வந்ததுக்கப்புறம் கருவேப்பிலையும் போட்டு நல்லா வணக்கி விட்டுறலாங்க. இதை வந்து இப்போ நம்ம ஆறுனதுக்கப்புறம் மிக்ஸி ஜாரில் போட்டு அரைச்சி வச்சுக்கலாங்க. இப்போ மட்டன் சுக்கா ரெடி பண்ணுறதுக்கு தாளிச்சிடலாங்களா. அதுக்கு தேவையானது சோம்பு, முந்திரி, கருவேப்பிலைங்க, பச்சை மிளகா, வரமிளகா, பெரிய வெங்காயம் 1, இஞ்சி பூண்டு விழுது உங்கள் தேவைக்கு ஏற்ற மாதிரி. இப்போது தாளிச்சிடலாங்களா. வாங்க தாளிப்போம். இப்போ இந்த இடத்துல வந்து நம்ம நல்லெண்ணெய் ஊற்றிக்கலாங்க. நான் கொஞ்சம் அதிகமாக ஊற்றிக்கிறேங்க. எண்ணெய் கம்மியாக வேணுங்கிறவங்க கம்மியாக ஊற்றிக்கலாங்க. இந்த நல்லெண்ணெய் ஊற்றி சுக்கா செய்யும்போது ரொம்ப டேஸ்ட்டாக இருக்குங்க. செஞ்சு பாருங்கள். நல்லெண்ணெய் பிடிக்கலன்னா நீங்கள் உங்களுக்கு ஏற்ற மாதிரி கடலெண்ணெய், ஆயில் எது வேணால் செஞ்சுக்கலாங்க. நல்லெண்ணெய் பெஸ்ட்டுங்க. எண்ணெய் காஞ்சதுக்கப்புறம் நம்ம எடுத்து வச்ச அந்த சோம்பு போட்டு பொரிட்டுங்க. 4 முந்திரி எடுத்து வச்சுருக்கோம் இல்லைங்களா, அந்த 5 முந்திரி 4 முந்திரியை வந்து போட்டுக்கலாங்க. கொஞ்சம் கருவேப்பிலையும் போட்டுக்கலாங்க. இப்போ இதை வந்து நல்லா வணக்கி விடலாங்க. அந்த முந்திரி வந்து நல்லா வறுத்து வரட்டுங்க. கொஞ்சம் செவந்து வந்ததுக்கப்புறம் பச்சை மிளகா, வரமிளகா. இந்த இடத்துல வந்து உங்கள் காரத்துக்கு ஏற்ப நீங்கள் 2 பச்சை மிளகாயும் போடலாம். பச்சை மிளகா பிடிக்கலாம், 2 வரமிளகாயும் போடலாம். எப்படி வேணாலும் போடலாங்க, அது உங்கள் இஷ்டம். இப்போ பெரிய வெங்காயம் 1 போட்டுக்கலாங்க. பொடியாக அரிஞ்சு ஒரு பெரிய வெங்காயங்க. இது நல்லா வணக்கி விட்டுறலாங்க. வெங்காயம் நல்லா வெந்து வரட்டுங்க. கலர் மாறிக்கிச்சு. இப்போ இந்த ஸ்டேஜில் நம்ம இஞ்சி பூண்டு திரும்பி சொல்கிறேங்க. உங்கள் டேஸ்ட்டுக்கு இஞ்சி பூண்டு அதிகமாக பிடிக்கும்னா இஞ்சி பூண்டு அதிகமாக போடுங்க. கம்மியாக போதுன்னா 1 டீஸ்பூன் போடுங்க. இல்லைன்னா 1 டேபிள் ஸ்பூன் 2 டேபிள் ஸ்பூன் கூட போடலாங்க. இப்போ இஞ்சி பூண்டு போட்டதுக்கப்புறம் நல்லா தொலைவிடுங்க. அந்த பச்சை வாசம் போகட்டும். கரிஞ்சிடக்கூடாதுங்க. இஞ்சி பூண்டு கருகாமையும் பார்த்துக்குங்க. நல்லா தொலாவி விடுங்க. நல்லா இஞ்சி பூண்டு வெந்ததுக்கப்புறம் இந்த ஸ்டேஜில் வந்து இந்த தேவையான கொஞ்சம் உப்பு போட்டுக்கலாங்க. உப்பு, கொஞ்சம் மஞ்சத்தூளுங்க. நான் 1/4 டீஸ்பூன் மஞ்சள் போடுறேனுங்க. இப்போ பாருங்கள், நல்லா கலரி விட்டுடலாங்க. ஒரு நிமிஷம் அந்த மணமெல்லாம் வரட்டுங்க. கருகை மட்டும் விட்டுறாதீங்க, சுக்கா வந்து டேஸ்ட்டு வராதுங்க. இப்போ விசில் போயிருக்கும் இல்லைங்களா,
விசில் போனதுக்கப்புறம் அந்த குக்கர் எடுத்து நாம் வந்து இந்த கறி வந்து நம்ம போட்டுக்க போகிறோங்க. இந்த ஸ்டேஜில் உங்களுக்கு கொஞ்சம் வரமிளகா தூள் போட்டிங்கன்னா உங்களுக்கு பிடிக்கும்னா போடலாங்க. இல்லைன்னா வரமிளகாயும் பச்சை மிளகாயுமே சேர்த்து போட்டுக்கோங்க. வரமிளகா தூள் கொஞ்சம் போட்டிங்கன்னா நல்லாயிருக்கும். ஒரு டீஸ்பூன் போடலாம். உங்கள் காரத்துக்கு எப்போ நீங்கள் கொஞ்சம் 1.5 டீஸ்பூன் கூட போட்டுக்கலாங்க. போதுமானது 1 டீஸ்பூனுங்க. இப்போ அந்த குக்கரில் வந்து விசில் போய் அடங்கியிருக்கும் இல்லைங்களா, அந்த மட்டன் எடுத்து நம்ம இப்போ வந்து போட்டுக்கலாங்க. அது பாருங்க, தண்ணி நாம் வச்சோம் அந்த தண்ணியில் அப்படியே தான் இருக்குதுங்க, ரொம்பலாம் சுண்டலிங்க. இப்போ வந்து எல்லாமே ஒரு கலக்கி விட்டுக்கலாங்க. ஏன்னா நாம் போட்டிருக்கிற அந்த எண்ணெய் மசாலா இது எல்லாமே வந்து அந்த கறியில் வந்து நல்லா பிடிச்சி வரட்டுங்க. நல்லா கிளறி விட்டுருங்க. இப்போ இந்த ஸ்டேஜில் பாருங்கள், கறி நல்லா வெந்து வரட்டுங்க. உங்களுக்கு இந்த ஸ்டேஜில் எடுத்து பார்த்தீங்கன்னா கறி வெந்துருச்சா இல்லையான்னு உங்களுக்கு தெரியும். வெந்துருச்சு அப்படின்னா ஓகே, இந்த தண்ணி அப்படியே கொஞ்சம் கொஞ்சம் சுண்டுட்டுங்க. இந்த இடத்துல கறி வேகலை அப்படின்னா நீங்கள் இன்னும் கொஞ்சமே தண்ணி ஊற்றிங்க கூட நீங்கள் இன்னும் கொஞ்சம் நேரம் வேக விடலாங்க, தப்பில்லை. அதிகமாக தண்ணி ஊற்றிட வேண்டாங்க. இப்போ இருக்கிற தண்ணி வந்து நல்லா இஞ்சிட்டுங்க. நம்ம இந்த ஸ்டேஜில் வந்து நம்ம வறுத்து வச்சோம் இல்லைங்களா மசாலா, அதை போய் நம்ம அரைச்சிட்டு வந்து அந்த தூளை வந்து போடுறோம் பாருங்கள். அது வந்து நல்லா அதை போட்டிங்கன்னா நல்லா குபுன்னு நல்லா மணம் வருங்க. அதை போட்டு நல்லா கிளறி விட்டு ஒரு நல்ல கொதி வரட்டுங்க, எண்ணெய் பிரிஞ்சு வரும். அந்த ஸ்டேஜ் உங்களுக்கு போதுன்னா நீங்கள் எடுத்துடலாம். இல்லை அப்படின்னா கூட இன்னும் கொஞ்சம் நேரம் கூட சுண்ட விடலாங்க, அது உங்கள் இஷ்டம். இந்த ஸ்டேஜ்லேயும் எடுத்துடலாம். ஒரு மசாலா போட்டு ஒரு 10 நிமிஷத்தில் எடுத்துடலாங்க. இல்லை உங்களுக்கு இன்னும் கொஞ்சம் ட்ரை ஆகும்னாலும் நீங்கள் விடலாம். இதுக்கப்புறம் கொஞ்சம் கொத்தமல்லி தலையை போட்டு நம்ம சுண்ட விடலாங்க. இந்த ஸ்டேஜுக்கு ஓகே போதுனாலும் நீங்கள் எடுத்துடலாம். எனக்கு இன்னும் கொஞ்சம் ட்ரையாக வேணுங்க. நான் அன்றைக்கி சாப்பிட்றதுக்கு தான் பண்ணி சாப்பிட போகிறேன், அதனாலேங்க. ஓகே, மட்டன் சுக்கா சீக்கிரம் ரெடி ஆகிடுதுங்க. நான் இன்னும் கொஞ்சம் நேரம் விட போகிறேன். உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள். செஞ்சு பார்த்துட்டு இந்த ரெசிபி எப்படி இருந்ததுன்னு கண்டிப்பாக கமெண்ட் பண்ணுங்கள். வேறு ஏதாவது ரெசிபி வேணாலும் சொல்லுங்கள். மட்டன் சுக்கா இங்கே வரைக்கும் நல்லா எண்ணெய் பிரிஞ்சு வந்துருச்சு, ரெடி ஆகிடுதுங்க. வாங்க சாப்பிட்லாம். தேங்க்யூ, பாய்.